எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா, அதாவது மக்களே, இன்றைக்கி நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஈசிஆர் சரவணன் அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு பாத பூஜை பண்ணி அவர்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சார். இனிப்புகள் வழங்கி சேலைகள் வழங்கினார். அதை பார்த்த சில பேர், இல்லை இவங்க அரசியல் நோக்கத்துக்காக பண்ணுறாங்க, சும்மா விளம்பரத்துக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, விளம்பரத்துக்காக பண்ணுறதுக்கு இவங்க ஒன்றும் திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாதுங்க, விளம்பர மாடல் ஆட்சி கிடையாதுங்க. சரிங்களா? தமிழக வெற்றி கழகம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மனசாட்சி உள்ள, மனித நேயம் உள்ள, மனிதர்களை மதிக்க தெரிந்த நல்ல நல்ல நிர்வாகிகள் தான் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காங்க. அதனால் நிச்சயமாக தமிழக மக்கள் அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். திமுக, அதிமுக இவங்களுக்கு தான் காலங்காலமாக மக்கள் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால் 2026 ஆட்சி மாற்றத்தையும் அரசியல் மாற்றத்தையும் மாற்றுவதற்காக தளபதி விஜய் அவர்கள் தலைமையில் தமிழக மக்கள் நல்ல முதலமைச்சரை, மக்களுக்கான முதலமைச்சரை, மக்களை நேசிக்கக்கூடிய முதலமைச்சரை, மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க சில பேர், இல்லை திமுகவை விஜய் அவர்களால் ஜெயிக்க முடியாது, அதிமுகவோட கூட்டணி வச்சா தான் ஜெயிக்க முடியும், அதிமுகவில் துணை முதலமைச்சர் பதவியை கொடுக்க ரெடியாக இருக்காங்க, விஜய் அவர்கள் அதிமுகவோட சேரட்டும் அப்படின்னு சொல்லி சில வட்டாரங்களில் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்களை முதலமைச்சராகக்கூடிய முடிவில் தமிழக மக்கள் எப்போது தயாராகிட்டாங்க. தமிழக மக்கள் இப்போ வெயிட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணுறாங்க. எப்படா தேர்தல் வரும், விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலாம், விஜய் அவர்களை தமிழ்நாட்டோட முதலமைச்சராக்கலாம்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்குங்க நாங்கள் விஜய் அவர்கள் அதிமுகவோட கூட்டணிக்கு போய், அதிமுகவோட தலைமையில் கூட்டணிக்கு போய் எடப்பாடி பழனிசாமி ஐயாவை முதலமைச்சராக்கிறதுக்கு தான் 200 கோடி 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்தாரா? விஜய் அவர்களை தமிழக மக்கள் முதலமைச்சராக கண்டிப்பாக